ஆரம்பி அவர்கள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம். அவர் அமைச்சராக இருந்தபோது, நாங்கள்லாம் நாடகத்துக்கு புதுசாக வந்தபோது பல எக்ஸிபிஷன் நாடகங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்து, அப்போ புதுசாக வந்த பசங்கன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கார். அப்புறம் திரைப்படத்துறை எல்லாத்தையோட ஒரு தாண்டி அரசியலில் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்போது அதை தாண்டி இறக்கும் வரை அந்த புகழோடையே இருந்திருக்கார். சில பேர் ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்போது அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் இதை தாண்டி கம்பன் கழகம், ஒரு நல்ல விஷயங்கள் தமிழுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் 2 வருஷம் இருந்திருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். 100 ஆண்டு ஆனவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் நம்மிடையே இல்லை. இந்த 98 வயதில் நம்மை விட்டு சென்றாலும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் உதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு சிறந்த பட தயாரிப்பாளராக, சிறந்த அரசியல்வாதியாக திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அதற்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அவருடைய அவர் தயாரித்த 2 படங்களில் நான் நடித்திருக்கின்றேன். ஒரு நேர்த்தியான தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தார். அவருடைய தயாரிப்பில் பணம் என்பது 2ஆம் பட்சம்தான். நேரத்தை எப்படி சிக்கனம் செய்வது என்பதில் அவருடைய திட்டமிடுதல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. பல தயாரிப்பாளர்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார். அவருக்கு என் மனப்பூர்வமான மரியாதை செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. அண்ணன் ஆரம்பி அவர்களுடைய இழப்பு சினிமா உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர்தான் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து மக்கள் மத்தியிலே அதை அவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர். எம்ஜிஆருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் அவர். நானும் அண்ணன் ஆரம்பியுடைய சத்யாமணி படங்களுக்கு பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாது. காக்கி சட்டை படத்தில் பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டி கொள்ளும் பாட்டு, காதல் பெருசில் காதல் மகராணி, கவிதை பூ விரித்தாள்கிற பாட்டு, அது மாதிரி இராணுவ வீரனில் வா வா பக்கம் வா பக்கம் வர இப்படி நிறைய பாடல்கள். அதாவது சினிமா வளர்ச்சிக்கு எப்படி எனக்கு எம்ஜிஆர் உதவியாக அந்த காலத்தில் இருந்தாரோ, சினிமாவில் அரசியலும் எம்ஜிஆர் என்னை வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான். அதை போல தான் அண்ணன் ஆரம்பி அவர்களும் தன்னுடைய படங்களை பாடல் எழுத வைத்து வைத்தார். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவருடைய புகழ் என்றைக்கும் வாழ்க. மதிப்புக்குரிய ஆரம்பி அவர்களோடு 1980 முதல் அவரோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டு 97வது அகவையில் அவர் எட்டுகிற வகை மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, டாக்டர் கலைஞர் ஆகியோருடைய பெருமதிப்புக்குரியவராக திகழ்ந்தவர் ஆரம்பி அவர்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சியில் ஆரம்பி அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலான ரசிகர் மன்றங்கள் நாடு முழுவதும் உருவாவதற்கும், அந்த மன்றங்களின் வாயிலாக அரசியல் எழுச்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெறுவதற்கும்
ஆரம்பி அவர்கள் மிகப்பெரிய தூணாக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நம்பிக்கைக்குரிய மிகச்சிலரில் ஒருவராக திகழ்ந்தவர் ஆரம்பி. எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை திட்டமிட்ட வகையில் நேர்த்தியாக வெற்றிகரமாக செய்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் ஆரம்பி. 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த சமயத்தில் அவர் மீண்டும் திரும்பி வருவாரா என்கிற கேள்வியும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்ட போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்நிலையை நாட்டு மக்களிடத்தில் எடுத்துக்காட்டி அவர் மீண்டும் நலம் பெற்று திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கையை ஊட்டி அந்த தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆரம்பி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் ஆகிய அத்தனை தலைவர்களோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு மிகச்சிலருக்குத்தான் கிட்டியிருக்கிறது. அவர்களில் ஒருவர் ஆரம்பி. திராவிட இயக்கத்தின் தூணாக இருந்தவர் மறைந்துவிட்டார். இது திராவிட இயக்க சகோதரர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இயக்கத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.